அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவக்கோள்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கீர்த்தி திரு அகவல். இதில் 12வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். பூவளம் மதனில் பொழிந்தில் அருளி பாபநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் ஜயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆக்கிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடு அதனில் நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில். இப்பூவுலகில் இறைவன் தனது பொலிவை காட்டி அருள் புரிந்தார் என்பதும், நமது 10 தசை வாயுக்களும் எந்தெந்த விதத்தில் செயல்படுகின்றன என்பது, நம் உடலில் அவை எவ்விதத்தில் நமக்கு பயன்படுகின்றன என்பது பற்றி அறியாமல் இருந்த எனக்கு 10 தசை வாயுக்களின் தன்மை பற்றியும் அறிய வைத்து, இறைவன் அவை தசைவாயுக்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை நம் உடலில் சரியான படி அமர்த்தியும் அதனை நமக்கு உணர்த்தும் பொழுதும், அபான வாயுவின் தன்மையை இறைவனே விருந்தினன் ஆகி வெண்காடு தன்னில் எனக்கு ஓர் புதிய அனுபவத்தை தந்தருளினான் என விளக்கும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. இறைவன் சேவகனாக வந்து ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு லீலைகளிலும் தமது பக்தர்களுக்கு சேவகனாகி நின்று அவரது புகழை இவ்வுலகம் அறியும்படி செய்தார் என்பதை விளக்கும் பாடல் வரிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.